தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா சுவிசேஷம் 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு ஒரு நுழைவு வாயில் இருந்தது. ஆண்டவர் இயேசு சீசர்கள் இங்கே வந்தார்கள். வந்த பொழுது அந்த நுழைவு வாயிலிலே மற்ற 8 சீசர்களையும் யூதாஸ் போயிட்டான் காட்டி கொடுக்க 11 பேர். அதில் 8 சீசர்களையும் அந்த நுழைவாயிலே இங்கே இருங்கள் சொல்லிவிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு அந்த தோட்டத்துக்கு உள்ளே பிரவேசித்து அவர்கள் ஒரு இடத்துல நீங்கள் இங்கிருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு சற்று கல்லெறி தூரம் இயேசு முழங்கால் படியிட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இதுதான் அந்த ஜெபம் பண்ண இடத்துடைய விவரங்கள். இதை நம்ம யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அழைத்து கொண்டு போன அந்த 3 சீசர்களை குறித்து கொஞ்சம் பார்க்கணும். அந்த 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போன அந்த 3 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நெருங்கிய வட்டத்துக்குள்ள இருந்தார்கள். அவர்கள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு போய் சொல்றார், நீங்கள் இங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றார். என் பாரத்தை லகுவாக்க இவர்களாலும் கூடுமா என்கிற வியாகுலத்தை ஆண்டவர் அடைந்த இடங்க அது. ஆனால் இவர்களும் தூங்கிவிட்டார். இந்த 3 பேரையும் நம்பி ஆண்டவர் 3 இடத்துக்கு கொண்டு போனார். ஒன்று கெத்செமனே தோட்டம், 2வது மார்க்கு சுவிசேஷம் 5:37 யவீரின் வீட்டுக்கு யவீரின் மகளை உயிரோடு எழுப்புவதற்கு இந்த 3 பேரும் அழைத்து கொண்டு போனார். அப்புறம் மறுரூப மலை, மத்தேயு 17 முதல் வசனத்தின்படி மறுரூப மலைக்கும் இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் அழைத்து கொண்டு போனார். அவ்வளவு நெருக்கமானவர்கள் இந்த 3 பேரும். அப்படி நெருக்கமானவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வியாகுலத்தை பகிர்ந்து கொள்வதற்கு பதில் அவர்களோ அக்கறையற்றவர்களாய் அவர்கள் தூங்கி கழித்தார்கள். ஏன் சார் இந்த 3 பேர் அழைத்து கொண்டு போனார்? ஆண்டவருக்கு இது ஒரு இருண்ட காலம் போல. சிலுவைக்கு போவதற்கு முன்பு அந்த காலகட்டத்தில் இவர்கள் அவர் அடைந்த ஆக்கினைக்கு வியாகுலத்துக்கு பலத்த சாட்சியா இருக்கணும். சாட்சியா இருந்து பின் நாட்களிலே அவர்கள் இப்படி வியாகுலப்படும் பொழுது அடுத்தவருக்கு உதவி செய்வதற்கு சாட்சியா இருக்கணும். அதுக்கு தாங்க ஆண்டவர் கூட்டு போறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப நெருக்கமான காலகட்டங்களில் நம்மை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார், உதவி செய்கிறார், ஆதரிக்கு. எதுக்குன்னா அடுத்தவருக்கு நாம் உதவியா இருக்கும்படி, பலத்த சாட்சியா இருக்கும்படி. அந்த இருண்ட காலகட்டத்திலும் நாம் தரித்திருந்து தைரியமாயிருந்து ஆண்டவரை சார்ந்து சாட்சியாய் நம்ம வாழ வேண்டும். பயப்படாதிருங்க, அவர் நாமத்தை நம்பி தைரியமாயிருங்க. இருண்ட காலத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். சீக்கிரத்தில் நல்ல வெளிச்சத்தை காண உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.